ஹலோ மக்களே, ஃபீல்டுக்குள்ளே கூலாகவும் டிசிஷனில் ரொம்பவே ஃபேராக இருக்கிறதா நம்ம எம்எஸ் தோனி. அப்படி நம்ம தலை தோனி பண்ண ஒரு சில பல தக் லைஃப் மொமெண்ட்ஸை பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே சேனலுக்கு ஃபஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2006 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கும். அப்போ பாகிஸ்தான் பவுலரான டேனிஷ் கெனேடியா போட்ட பாலை நம்ம தோனி சாலிடாக டிஃபென்ஸ் ஆடி இருப்பாரு. அதை பார்த்து காண்டான அந்த பவுலரு பாலை தூக்கி நேரம் நம்ம தோனி கிட்ட எரிஞ்சிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தலை தோனி என்ன பண்ணார் அப்படின்னா, சும்மா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாமல் பேட்டை வச்சு ஒரு தரமான ரிப்ளே ஒன்று கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் போட்ட பாலை 6-6 அடிச்சு அவருக்கு ஒரு தரமான ரிப்ளே கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு சும்மா இருந்த எம்எஸ் தோனியை தேவையில்லாமல் சீடின டேனிஷ் கெனேடியாவுக்கு ஒரு தரமான பல்பு கிடைச்சிது. 2005 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு நடந்த மேட்ச்சில் நம்ம டைனா போலிங் போடுறப்ப தோனி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளிக் ஆர்டர் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த பால் நேராக ஃபீல்டர் கிட்ட போயிருக்கும். இதை பார்த்தா கடுப்பான டைனோ என்னென்ன ஏன் பால் இந்த மாதிரி ஆறுன்னு சொல்லிட்டு தோனி கிட்டே அதை சொல்லியிருப்பாரு. டைனோ வாயை முடிச்சுட்டு சும்மா இருந்தாலே அடுத்த பால் தோனி வேற ஷாட் தான் ஆடி இருப்பாரு. ஆனால் டைனோ தோனி கிட்ட போய் சொல்லியிருக்காரு போல. நம்ம தோனி அடுத்த பால் என்ன பண்ணார் அப்படின்னா, துண்டு ஒரு வாட்டி தான் தவறுன்னு சொல்லிட்டு அதே ஃப்ளிக்கில் ஒரு தாறுமாறான பவுண்டரி அடிச்சிருப்பாரு. இதை பார்த்த டைனோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பின்ன தோனி கிட்ட வச்சுக்கிட்டா இதான் நிலமை. 2009 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஓடிஐ மேட்ச்சில் நம்ம தோனி ரன் ஓடுறப்ப மிச்சல் ஜான்சன் குறுக்க வந்து தோனி கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறமா நம்ம தோனி மிச்சல் ஜான்சனை பார்த்துட்டு மொறப்பாரு பாருங்க, பயங்கரமான கூஸ் பம்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம தோனி அதோட நிப்பாட்டிக்காம மிச்சல் ஜான்சன் ஓவரை போட்டு பொழந்து எடுத்து அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட 124 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருப்பாரு. தோனி ஃபேன்ஸ்க்கு அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரை ரிவெஞ்ச் எடுத்து செஞ்சுரி அடிக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அதையும் நம்ம தலை தோனி பண்ணாரு. 2006 இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கும். அப்போ பவுலிங் போட்ட ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃபோட பவுன்சர் தோனியோட ஹெல்மெட்லேயே வந்து அடிக்கும். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி தோனியை கூப்பிட்டு ஹெல்மெட்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த பாலும் ஃபிளின்டாஃப் இதே மாதிரி பவுன்சர் தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த பால் என்ன நினைச்சு அப்படின்னா, அவர் போட்ட பவுன்சரை நம்ம தலை தோனி தாறுமாறா பவுண்டரி கடிச்சு விட்டாரு. அதை பார்க்குறப்பே ரொம்பவே மாசாவும் கூஸ் பம்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு தோனி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாண்டி இந்த மொமெண்ட்டை மறக்கவே முடியாது. எஸ், 2011 T20 வேர்ல்டு கப் இந்தியா vs பங்களாதேஷ் மேட்ச் தான். அந்த மேட்ச்சில் நம்ம பாண்டியா லாஸ்ட் ஓவரை தாறுமாறாக போட்டு ஒரு பாலுக்கு 2 ரன் நிலம வந்து நிற்கும். அங்கே தான் நம்ம தலை தோனி அவரோட மாஸ்டர் மைண்டை தாறுமாறாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல நம்ம தலை தோனி பாண்டியா பவுலிங் போடுறதுக்கு முன்னாடியே க்ளவுலாம் கழட்டி வச்சுட்டு கடைசியாக ஓடி வந்து ரன் அவுட் பண்ணுவார் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கூஸ் பம்ஸாக இருக்கும். அந்த மேட்ச் வந்து எந்த இந்தியன் ஃபேன்ஸ் ஆட்டியும் மறக்க முடியாது, எந்த தோனி ஃபேன்ஸ் ஆட்டியும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தாறுமாறான மேட்ச் அது. 2015 இந்தியா vs பங்களாதேஷ் ஓடிய மேட்ச்சில் நம்ம முஸ்தபிசூர் ரஹ்மான் ரன் ஓடிட்டு இருக்கிறப்ப ரோஹித் சர்மாவை தேவையில்லாமல் வந்து இடிப்பாரு. ஆனால் ரோஹித் சர்மா முஸ்தபிசூர் ரஹ்மானை அம்பையர் சொல்லிட்டு விட்டுருவாரு. ஆனால் முஸ்தபிசூர் ரஹ்மான் இதே மாதிரி தோனி கிட்ட பண்ண வருவாரு. அப்போ நம்ம தலை தோனி என்ன பண்ணார் அப்படின்னா, இனிமே பேச்சுலாம் கிடையாது, வீச்சு தாங்கிற மாதிரி ஒரே இடி முஸ்தபிசூர் ரஹ்மானை இடிச்சிருப்பாரு. இப்போ கூட நீங்கள் தோனிக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளிப்பை ஆட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு இப்போ ஒன் ஆஃப் த ஃபேமஸான கிளிப். 2023 IPL ஃபைனல் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நடந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்ச குஜராத் டைட்டன்ஸ்ல சுப்மன் கில் தாறுமாறா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அவரை எந்த சிஎஸ்கே பவுலர் சட்டியும் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கேப்டன் கூல் ஒரு தண்டர் போல்ட் ஸ்டம்பிங்கை இறக்கியிருப்பாரு. எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு IPL ஃபைனல்ல ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்டம்பிங்கை அன்னைக்கு தோனி இறக்கியிருப்பாரு. 2016 ரைசிங் புனே சூப்பர் கிங்ஸ்க்கும் கிங்ஸ்டவுன் பஞ்சாப்க்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் கடைசி ஓவரில் நம்ம தோனி ஸ்ட்ரைக் இருக்கிறப்ப 5 பாலுக்கு 22 ரன் தேவைப்பட்டிருக்கும். அங்கேருந்து நம்ம தோனி 6-4-6 அடிச்சு கடைசி ஒரு பாலுக்கு 6 ரன் வேணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரு. அந்த கடைசி பால் ஒன்றும் புதுசாக நடக்கல, வழக்கம் போல தான் ஆடியன்ஸ் கிட்ட தான் பால் போச்சு. அன்னைக்கு கடைசி ஓவரில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம தலை தோனி 23 ரன் அடிச்சு 6 பேஸை ஜெயிக்க வச்சிருப்பாரு. தோனியோட IPL லெகசி பற்றி பேசணும் அப்படின்னா அதில் இந்த நாக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எஸ், 2018 சிஎஸ்கேக்கும் RCBக்கும் சின்னசாமியில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் RCB சிஎஸ்கேக்கு 206 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் சிஎஸ்கேக்கு ஒரு சைட் விக்கெட் போயிட்டே இருந்தாலும் அம்பத்தி ராயுடு ஒரு சைட் ஸ்ட்ராங்காக நின்று ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு தாறுமாறான நாக் வந்துச்சு. எஸ், MS தோனிட்டேருந்து வெறும் 34 பாலில் 70 ரன் வந்திருக்கும். அந்த மேட்ச்சில் MS தோனி 7 6 அடித்து மாஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் லாஸ்ட் ஓவரில் நவுந்து வந்து ஒரு 6 அடிப்பாரு பாருங்க, இப்போ பார்த்தா கூட பயங்கரமாக இருக்கும். என்னதான் தோனி IPL எக்கச்சக்கமாக நாக் ஆடிருந்தாலும் ஆனால் அன்றைக்கி அவர் சின்னசாமியில் அடித்த அடி இப்போ வரையும் நிறைய பேருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்காக இருக்கும். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தோனி இவ்வளோ தான் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு ஜஸ்ட் 10% மட்டும்தான், இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. மேபி இது இதுக்கப்புறம் கூட போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களாட்டியும் மறக்க முடியாத தோனியோட மேட்ச் இது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். லவ் யூ, டேக் கேர். நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். பாய் மக்களே.